அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணத்தில் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பக்கத்தில் 23வது அத்தியாயங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, இளமருதன், செவியன் இவங்க எல்லாரும் மதுரைக்குள்ள வந்துடுறாங்க. கோட்டை சுவர் அடைச்சிருக்கு, அதை திறக்க சொல்கிறாங்க. யானையும் திறந்துடுது. யானை தூக்கு விரிச்சில் இருந்ததுனால அது கொஞ்சம் ரொம்ப அசதியாக இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் தன்னை மறந்து நிற்கிற நிலையில் மாரையன் யானை முன்னாடி போய் நின்றுறாரு. அப்போ மாரையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிறதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தானே நீங்கள் என்னுடனே தொடர்ந்து பயணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ள மாரையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கதை வேற பக்கம் போது. அதாவது கோட்டைக்குள்ள வந்தார் இல்லையா நம்ம இளமருதன், அவர் நல்லா உறங்குறாரு. உறங்கி கண்ணை விழிச்சு பார்க்குறாரு. ரொம்ப நேரம் ஆயிருந்துச்சுங்க விடிஞ்சு. அவர் அழைச்சி வந்த கொற்றர்கள் எல்லாருமே எந்தெந்த வேலையோ அவங்களுக்குலாம் ஒதுக்கப்பட்டு அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க அவங்கவுங்க இடத்துக்கு. ஆனால் செவியன் இருக்கார்ல, அவர் மட்டும் எங்கே அப்படின்னு இவன் தேடிக்கிட்டு எங்கே போயிருப்பார் இந்த செவியன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வெளியில் வர்றாரு. வந்ததும் அப்படியே கண்ணு வியப்பில் ஆழ்த்துதுங்க. என்ன அப்படின்னா, அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த மாளிகை அப்படியே தாமரை முட்டு போல் அடுக்கடுக்காக குவிந்து நிற்கும். அந்த புதிய மாளிகையை பார்த்ததுமே அப்படியே மெய் மறந்து நிற்கிறாரு. அந்த மாளிகை மேலே கதிரவன் ஒளி பட்டதுமே அப்படியே வெண்பஞ்சு போல் ஒளிர்ந்துட்டு இருந்திருக்குங்க. அப்படியே வியப்போடு பார்த்துட்டு அப்படியே தொட்டு பார்த்துட்டே இருக்காரு. இந்த பகுதியில் 3 பெரும் மாளிகைகளை கட்டி எழுப்பிருக்கு. கட்டட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. மர வேலைப்பாடுகளும் ஓவிய பணியும் தான் நடக்குது. மாளிகைக்கு பின்னாடி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பூந்தோட்ட மாளிகையில் ஒரு சின்ன சின்ன பணி மிச்சம் இருக்கு. நம்ம அழைச்சிட்டு வந்த கொற்றர்களை அங்கே அனுப்பியாச்சு அப்படின்னு அவன் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கும்போது செவியன் இளமருதன் கிட்ட சொல்றாருங்க. அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்த நம்ம இளமருதன் செவியன் சொன்னதெல்லாம் காதல வாங்கலைங்க. மேல் மாடத்தின் வெளிப்புற விளிம்புல அப்படி கடல் அலைகளின் வளைவுகள் அப்படி சுழன்று பொங்குனபடி இருந்துச்சுங்க. மேலே நின்று பார்த்தா பின்னாடி கடல் இருக்கு, அழகா இருக்கு. எப்படி அது இவ்வளவு நுணுக்கமாக வடிவமைக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இளமருதனுடைய சிந்தனை. அந்த நேரத்தில் அவர் சிந்திச்சதே இவர் உணர்ந்துக்கிறாரு. யாரு? செவியன். அப்போ செவியன் சொல்கிறாரு, அலைகள் பொங்கும் கடல் போல மாடத்தின் விளிம்புகள் வடிவமைக்கப்பட்டிருப்பதன் காரணம் உள்ளிருக்கும் மாளிகையின் மொத்த வடிவம் சிப்பி போன்றது. சிப்பிக்குள் இருக்கும் ஆதி இருளுக்குள்ள தானே வெண்முத்து சூழ் கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே என்ன சொல்ல வர்றாரு இந்த கிழவன் அப்படின்னு புரியாமல் விழிக்கிறாரு நம்ம இளமருதன். அதுவா, இதுதான் மணமக்களின் பள்ளியறை. இந்த பேரரசின் குலக்கொடி வேர் பிடிச்சு மலரணும் இல்லையா, அதுக்காக கட்டப்பட்ட மாளிகை தான் இந்த மாளிகை. அவங்க இருவருக்காகவும் கட்டப்பட்ட மாளிகை தான் அப்படின்னு செவியன் சொல்கிறாரு. உடனே அப்படியே அதிர்ச்சியில் இன்னும் ரொம்ப பார்க்குறாரு. சரி உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி வா அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு செவியன் இளமருதன். அவங்க இருவரும் அந்த மாளிகைக்குள்ள நுழையும் போதுமே அப்படி காற்றெங்கும் நுண்ணிய மரத்தூள்கள் அப்படி மிதந்துட்டு இருந்திருக்கு. சந்தனத்தின் வாசனை அப்படியே இளமருதனுடைய மூக்கில் ஏறி இருக்குங்க. உள்ளே நுழைஞ்சதுமே இளமருதன் இருக்கார்ல, அவர் வடிவிலும் சரி மனதிலும் சரி நிறத்திலும் சரி அப்படியே நிலை மறந்து நின்றுட்டு இருக்காரு. பெரும் வட்ட வடிவில் 9 தூண் இருந்திருக்குங்க. தூண்களின் மடிப்புகளும் வேலைப்பாடுகளும் இணை சொல்லவே முடியாதுங்க. அந்த தூண்களின் மேல் குவிமாடம் இருந்திருக்கு. மாடத்தின் மேற்கூரை முழுவதும் ஓவியம் தீட்டி இருந்திருக்காங்க. இரவு நேரத்து வானம் நிலவு ஒளிர்ந்து கொண்டிருக்க, எங்கும் விண்மீன்கள் மின்னி கொண்டிருக்க அந்த காட்சி அவ்வளவு அழகாக இருந்திருக்குங்க. அப்படியே அண்ணாந்து பார்த்தபடியே மேற்கூரையின் முழு வட்டத்தையும் அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு நிற்கிறாரு நம்ம இளமருதன்க. ஓவியர்கள் வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனால் குறித்து கொடுத்த அந்துவன் பார்த்து சரி அப்படின்னு சொன்னாதான் அந்த சாரத்தை பிரிக்க முடியும். இன்னைக்கு நண்பர்கள் அவர் வந்துடுவார் அப்படின்னு சொன்னபடி, சரி வா நான் இன்னொரு பள்ளியறையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவியன் இளமருதனை அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ என்னது, இந்த பள்ளியறையே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும்போது இன்னொரு பள்ளியறையா அப்படின்னு கேட்குறாரு நம்ம இளமருதன். உடனே செவியன், ஆமாம் இது கார்கால பள்ளியறை, கீழ்நிலையில் அமைக்கப்பட்டிருக்கு. அடர்ந்த தூணும் மர வேலிகளும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று வேநீர்கால பள்ளியறை, அது மேல் மாடத்தில் கட்டப்பட்டிருக்கு. வைகையின் காற்று எல்லா திசையிலிருந்தும் உள் நுழைவதை போல் வடிவமைக்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. அப்படியே அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
வேலை செய்பவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யவன தச்சர்கள்ங்க. வேநீர்கால வெக்கையை காதலின் கவசமாக மாற்றும் வித்தையை செய்துட்டு இருந்தாங்க. விதவிதமான கை கருவிகளை வச்சு பணியாற்றிட்டு இருந்தாங்க. இளமருதன் கண்களை எங்கும் சுற்றி ஓட விடுறாரு. அங்கே நெருக்கமாக அமைக்கப்படாமல் விலகி நிற்கும் தூண் வந்து சாளரத்திலிருந்து தன் இயல்பிலே வந்து தழுவி செல்லும் காற்று என 2 மாளிகைக்கும் எவ்வளவோ வேறுபாடு இருந்திருக்குங்க. மேற்கூற ஓவியம் மட்டும்தான் ஒன்று போல இருந்திருக்கு. இரவு நேரத்து விண்மீன்களும் அந்த நிலவு அந்த சின்ன சின்ன நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கு. ரெண்டு மேல் மாடத்துலேயும் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்தாலும் ஈடாக முடியாத பெரும் மாளிகை ஒன்று கட்டப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி பாண்டரங்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு செவியன். 2 பள்ளியறையுமே வந்து நம்மளை இவ்வளோ பெரிய வியப்பில் ஆழ்த்தும் போது இது 2ஐயும் விட ஒரு பாண்டரங்கம் வந்து கட்டுறாங்களாம் அப்படின்ட்டு அங்கேயும் போகிறாரு நம்ம இளமருதன். நம்ம முன்னவே வந்து கேட்டோம், அந்த பாண்டரங்கத்தில் வைக்கிறதுக்காகத்தான் வந்து அந்த மயூர் கிளர் இளமருதனின் அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு காமன் விளக்கை வந்து அங்கே தயார் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இப்போ இவரும் நினச்சி பார்க்குறாரு. இங்கே வைக்கிறதுக்காகத்தான் நம்ம அப்பா வந்து காமன் விளக்கை தயார் செய்கிறாருல அப்படின்ட்டு, சரி அந்த அரங்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக உள்ளே போகிறாரு. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாளிகை வந்து அப்படியே பளிங்கு கற்களால் செஞ்சுருக்காங்கங்க. நிலைச்சுவரிலும் தந்தரையிலும் அப்படியே பளபளப்பாக இருந்திருக்குங்க. ஓவியமும் மர வேலைப்பாடுகளும் மனித கற்பனைக்கு எட்டாத பேரழகாக தான் இருந்திருக்கு அந்த பாண்டரங்கம். கலை வேலைப்பாடுகளின் உச்சம்னு அந்த அரங்க சொல்லலாங்க. நடுவில் ஆடுகளும் அதை சுற்றி இசைக்கவும் பாடவும் கண்டு கழிக்கவும் ஏற்றவாறு ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மேடை. எல்லா தூண்களிலும் சிற்ப வேலை ஏறக்குறைய முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க. சுவர்களில் அந்த சுதை வேலைப்பாட்டுக்கும் வண்ணங்கள் பூசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்க நின்றுட்டு. மேற்கூற ஓவியம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. அந்துவன் வந்து பார்த்துட்டா எல்லாம் முற்று பெற்றோம் அப்படின்னு அந்த இடத்துலையும் வந்து நம்ம அந்த செவியன் இருக்கார்ல அவர் இளமருதன்ட்ட சொல்கிறாரு. உடனே நிலை மறந்து அந்த பாண்டரங்கத்தையே பார்த்துட்டு இருந்த இளமருதன் திடீர்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே பாருங்க, அந்துவன் வர்றதுக்குள்ள நம்ம உணவு இருந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செவியன் அழைக்கிறாரு. ஆமாம்ல, அதை முதல்ல முடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு சரின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. செவியனும் இளமருதனும் நல்லா சாப்பிட்டுட்டு வரட்டும். அதுக்கு முன்னாடி மாரியனுக்கு என்னாச்சு நம்ம போய் பார்க்கலாமா? கோட்டைக்கு தெற்க அந்த மதுரையின் இடுகாடு இருந்திருக்கு. இறந்து போன மேற்கு வாசலின் தளபதி மாரையன் இருக்கார்ல, அவருடைய உடல் வந்து அங்குதான் வந்து கொண்டு வர்றாங்க. வீரர்கள் உடலை ஏந்திட்டு வர்றாங்க. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று வந்து யானை வந்து தூக்கத்தில் இருந்துச்சு. அவர் போய் எழுப்பி கோட்டை கதவை திறக்க சொன்னார் இல்லையா, திறந்துட்டு திருப்பி அடைக்கணும் இல்லையா, அடைக்காமல் போயிட்டு இருந்ததுனால என்னப்பா அடைக்காமல் போகிறேன் அப்படின்ட்டு இவர் யானைக்கு குறுக்க போயிட்டாரு. யானை இவரை வந்து குறுக்கிட்ட மாரையனை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம துதிக்கியால் அப்படி சுற்றி அடிச்சிருச்சு. குதிரையின் முதுகெலும்பு நொறுங்கி கீழே சரிஞ்சிட்டாரு நம்ம மாரையன். பின்னாங்காலால் அவனை மிதிச்சிருச்சு யானை. பின்புறம் வந்த வீரர்கள் நிலைமையை உணர்ந்து யானையை கட்டுத்தறியின் தலைவன் அல்லங்கிரனிடம் செய்தி சொல்ல ஓடுறாங்க. அதாவது அவங்க நினச்சிட்டாங்க யானை தூக்கத்தில் தான் இதெல்லாம் பண்ணுது, ஆனால் மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு வேகமாக அந்த தளபதி இருக்கார்ல அவர்கிட்ட சொல்ல ஓடுறாங்க. மேலே உட்கார்ந்துருந்த பாகனுக்கு இப்போ தான் நிலைமை பிடிபட்டிருக்கு. யானைக்கு மதம்லாம் பிடிக்கல, மதம் பிடிச்சிருந்தா இந்நேரம் வந்து உயிரோட நம்ம இருந்திருக்க மாட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தந்தத்தில் அப்படி தாங்கி பிடித்திருக்கோம் அந்த குறுக்கு கட்டையால் இந்த இடத்த தகர்த்திருக்குமே அப்படின்னு ஒரு யோசனையால் பையை நகட்டிட்டு போகிறாரு அந்த காதால். உடனே வந்து ஆகா, இந்த மாரையன் அவசரப்பட்டதுனால இல்லை இப்படி குறுக்க வந்து இப்படி உயிரை விட்டுட்டாரு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இப்போ உடனே வந்து நம்ம இதை போய் தளபதியிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த பாகன் யானையை விட்டு இறங்கி வேகமாக தளபதியை பார்க்க ஓடுறாரு. மாரையனின் வீரர்கள் வந்து முதல்ல கட்டுத்தறியின் தலைவனை போய் பார்த்துடுறாங்க. வீரர்கள் ஓடி வரும் வேகத்தை பார்த்ததுமே வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு அந்த யானைக்கு தலைவன் தானே அந்த கட்டுத்தறி தலைவன் சொல்லுவோம் அல்லங்கீரன், அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தளபதியை மிதித்து கொன்றுச்சு போல அப்படின்னு அவர் உணர்றாரு. அவரும் வந்து இதைத்தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு உணர்ந்துக்கிறாரு. அவர் உடனடியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யானையை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. உடனே வேகமாக போகிறாரு அந்த அல்லங்கீரன். போர்க்களத்தில் எதிரிகளின் யானைப்படையை சிதைக்க எத்தனையோ முறை வழிவகுத்தவன். வயதாகிவிட்ட காரணத்தை சொல்லி யானைப்படை பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது வாரக்கணக்கில் உணவெடுக்காமல் பட்டினி கடந்து துயரத்தை கடந்தவர் தான் அந்த அல்லங்கீரன். யானைகளுடனே வாழ்வை கழிச்சவன். வயதான யானை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும்.
யானைகளால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் பொழுதுகளில் அவனது ஆளுமையை கண்டு நாடே நடுங்கி இருக்கு. இப்போ உடல் மிகவும் அவருக்கு வந்து தளர்ந்துருச்சு. ஆனாலும் சவாலை சந்திக்க தயாராகிறாரு. நிலைப்படை வீரர்கள் அலையலையாக யானையின் பின்னால் வந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் கோட்டின் உள்பக்கமாக போகாமல் கட்டுத்தறியை நோக்கியே நடந்து வர்றாங்க. வீரர்கள் பாதுகாப்பான தொலைவில் பின்தொடர்ந்தே போகிறாங்க. குறுக்கு தெருக்களின் வழியாக விரைந்தோடி வந்த பாகன் வந்து கட்டுத்தறியை அடைஞ்ச போது அல்லங்கீரன் அங்கே கிடையாதுங்க. செய்தியை கேட்டு யானையை மறிக்க போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறது அந்த பாகன் உணர்றாரு. பாகன் வர்றதுக்கு முன்னாடியே மற்ற வீரர்கள் போய் அல்லங்கீரன்ட்ட சொல்லிட்டாங்க இல்லையா, யானை வந்து இந்த மாதிரி மாரையனை மிதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிட்ட இங்கிட்ட தேடிட்டு இருக்காரு, எங்கடா போயிருப்பாரு அப்படின்ட்டு. சரி, ஒருவேளை இவருக்கு செய்தி அறிஞ்சு அங்கே தான் போயிருப்பாரு யானை இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த யானை பாகன் வேகமாக பதறி அடித்து வர்றாரு. உடனே வந்து அல்லங்கீரன் என்ன நினச்சிட்டாரு, இங்கே வந்து பார்க்குறாரு, யானை மேலே அந்த பாகன் இல்லை. அடடா, இந்த யானை மதம் பிடிச்சு கோட்டை தளபதியை கொண்டது இல்லாமல் யானை பாகனை வேற கொன்றுச்சே, இந்த யானையை நம்ம வைக்கக்கூடாது. இங்கே எவ்வளோ பெரிய விழா நடந்துட்டு இருக்கும்போது இந்த அசம்பாவிதம்லாம் வெளியில் தெரிஞ்சால் பெரிய சகுன தடையாக போயிருமே, மற்றவங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பெரிய ஆபத்து வருமே அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் ஒரு 4 யானையை வர வச்சு அந்த அல்லங்கீரன் இந்த யானையை கொண்டுட்டாருங்க. இரவோடு இரவா இந்த விஷயங்கள்லாம் மற்ற யாருக்குமே தெரியாமல் இவங்க இடுகாட்டு கொண்டு போய் இந்த யானை அப்புறம் மாரையன் இவங்களெல்லாம் வந்து புதைச்சிடுறாங்க. இப்போ நம்ம எங்கே வருவோம், இப்போ அந்த வேலைப்பாடுகள் ஓவிய வேலைப்பாடுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வர்றாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்துவன் அப்படிங்கிறவர். அவர் வந்துடுறாரு. அவர் வந்து சுற்றி மாளிகையை பார்த்துட்ருக்காரு. திருமணத்தை முன்னிட்டு புதிதாக 3 மாளிகை கட்டப்படுவதை தெரிஞ்சும் அதன் மேற்கூரையில் என்ன ஓவியம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு செய்ய பொதிகமலை போய் பேரரசான் திசைவேலர்கிட்ட கருத்தறிஞ்சு வந்தவர் தான் அந்த அந்துவன். அவர் சொன்ன அடிப்படையில் வானியல் அமைப்புகளை சொல்லி ஓவியர்களை வரைய வச்சார். திருமணத்தை முன்னிட்டு பெருங்கணியர் திசைவேலர் நாளை அரண்மனைக்கு வரப்போறாரு. அவர் வர்றதுக்குள்ள ஓவிய பணிகளை முடிச்சு வைக்கணும். வரையப்பட்டவையெல்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த அந்துவன் வந்துட்டு இருக்காரு. அவரது வரவை எதிர்நோக்கி யார் காத்துட்டு இருக்கா, நம்ம செவியனும் இளமருதனும் சாப்பிட போனாங்க இல்லையா, அவங்க காத்துட்டு இருக்காங்க. அந்துவன் வந்ததுமே இளமருதனை அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறாரு செவியன். இளமருதன் அவரை வந்து காலில் விழுந்து வணங்குறாரு. அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்டது அடையாளமாக அப்படி தலையை அப்படி மெல்ல அசைந்தபடி அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு மெல்ல நடந்து போகிறாரு அந்த அந்துவன். புதிய மாளிகைக்குள்ள இளமருதன் தனது வியப்பை அந்துவன்ட்ட வெளிப்படுத்தினபடியே உள்ளே நடந்து போகிறாரு. 3 பேருமே வந்து அந்த கார்கால பள்ளியறை இருக்குல்ல, முத பார்த்தாங்கல்ல, அந்த பள்ளியறை நோக்கி நடந்து போகிறாங்க. கட்டட அமைப்பை, மர வேலைப்பாடுகளை, கலை நுணுக்கங்களை அப்படி வியந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டே இருக்காங்க. மேற்கூற ஓவியத்தை பற்றி ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு அந்த கணியனின் காதுகள் காத்துட்ருக்கு. அப்போதான் அந்த செவியன் சொல்கிறாரு, கணியரே, 3ம் வெவ்வேறு விதமான மாளிகைகள், ஆனால் மேற்கூற ஓவியத்தை மட்டும் ஏன் ஒன்று போல வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செவியன் கேட்டுடுறாரு. அதுக்கு அந்துவன் சொல்கிறாரு, இல்லையே, நல்லா பாருங்களேன், வெவ்வேறு மாதிரி தான் நாங்கள் வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு செவியன், என்ன சொல்றிய, நல்லா பாருங்க, ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. வானத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய சற்று வானறிவு வேணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேறுபாடுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டே மாளிகைக்குள்ள உள்ள போறாரு அந்துவன். பின்னாலேயே 2 பேரும் போறாங்க. யார், இளமருதனும் செவியனும் போறாங்க. கார்காலத்து மாளிகையின் மேற்கூரையை அப்படி காட்டி சொல்றாரு, இதுல மதி எவ்விடம் இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. மேற்கூரையின் இடது பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செவியன் சொல்றாரு. அதாவது நிலா எங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்ட்டு. நான் இடம் என சொன்னது காலத்தை. வானில் நிறைமதி எந்த விண்மீன் கூட்டத்தோடு இணைஞ்சு நிற்குதோ அந்த விண்மீன் பேரில் தான் அந்த மாதத்தை அழைக்கிறோம். அங்கு பாருங்க, 6 முத்துக்களை போல மின்னிட்டு இருக்கிறத கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை பாருங்க, அதோடு மதி நிற்கிறதுனால இது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த கார்கால பள்ளியறையில். மதி நிற்கிற இடமும் விண்மீன் கூட்டம் இருக்கும் இடமும் பிற கோள்கள் நிற்கும் இடமும் வானியல் கணக்குப்படி அமைச்சு வச்சிருக்கோம். திகிரி கணக்கு, அதாவது வானியல் கணக்கை அறிஞ்சவங்க தான் இந்த ஓவியத்தை பார்த்தா எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாள் இந்த ஓவியம் குறிக்குது அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லுவாங்க. மேற்கூரையின் வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஓவியங்களில் காலம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இளவரசர் பொதிய விற்பன் பிறந்தபோது வானத்தில் நாள் மீன்களும் கோள் மீன்களும் இருந்த அமைப்பு இதுதான். படுக்கையில் சாய்ந்து பார்க்கும்போது அவரது கண்கள் நேரடியாக இதைத்தான் பார்க்கும். மதியம் விண்மீன்களும் கோள் மீன்களும் இதே அமைப்புக்கு மறுபடி வர 60 ஆண்டு ஆகும். காலத்தின் முழு வட்டம் எல்லா காலங்களிலும் ஒளி வீசி கொண்டு தான் இருக்க போகுது. அதை போல என்றென்றும் ஒளி வீசக்கூடிய வாழ்வை நீ அமைச்சுக்கொள் அப்படின்னு
காலம் அவருக்கு ஒவ்வொரு இரவும் சொல்லும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இதை இப்படி வரைஞ்சி வச்சுருக்கோம் புதிய விற்பனுக்காக அப்படின்னு சொல்கிறாரு அந்துவன். அந்துவனின் விளக்கத்தை கேட்டு அப்படி மெய் சிலிர்த்து நிற்கிறாரு செவியன். செவியன் மட்டும் கிடையாதுங்க, நாமளும் தான். நம்மளும் வானியலை பற்றி படிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. மேற்கூரையை அண்ணாந்து பார்த்தபடியே பேசுறதுக்கு நாவே வரல, அப்படி பார்த்துட்டு இருக்காரு நம்ம இளமருதன். கொஞ்ச நேரம் கழித்து அந்துவன் சொல்கிறாரு, வேநீர்கால மாளிகையின் மேற்கூரையில் இருக்கும் கால அமைப்பு நம்ம இளவரசி பொற்சுவை பிறந்தபோது நிலை கொண்டிருந்த வானியல் அமைப்பு. 3 பேருமே அந்த அரங்குக்குள்ளே போகிறாங்க. அப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோட அந்த இளமருதனும் செவியனும். மதி முற்றிலும் வேறொரு திசையில் இருந்தது. நாள் மீன்களும் கோல் மீன்களும் வெவ்வேறு இடங்களில் நிலை கொண்டு இருந்துச்சுங்க. 3வது மாளிகையான பாண்டரங்கத்துக்குள்ளே இப்போ நுழையிறாங்க. இது யாருடைய பிறந்த கால அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செவியன் கேட்குறாரு. நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே உடனே அவர் சொல்கிறாரு, அதுதான்ப்பா எனக்கும் தெரில. நாள் மீன்களும் கோல் மீன்களும் இந்த இடத்துல இருக்க வேண்டும் என திசைவேலர் குறித்து தந்தார். அதன்படி நான் வரைஞ்சிருக்கேன். இது என்ன அமைப்பு அப்படின்னு இப்போ வரை எனக்கு தெரியாது அப்படின்னு அந்துவன் சொல்கிறாரு. நாளைக்கு அவர் வரப்போகிறாரு, இதில் எத்தனை குறை அவர் கண்ணுக்கு தெரிய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குரலில் பதற்றத்தோடு சொல்கிறாரு நம்ம அந்துவன்க. உடனே செவியன் அரண்மனை கணியனின் பார்வையில் நடந்துள்ளவற்றில் குறை யாருதான் கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். உடனே ஒரு சின்ன சிரிப்போட நம்ம அந்துவன் சொல்கிறாரு, வரையப்பட்ட வானில் எத்தனை விண்மீன்கள் இருக்கின்றனவோ அத்தனை குறைகளை அவர் கண்டறிவார். ஏன் அப்படின்னா வானில் அவ்வளவு நிறை கொண்டவர் அவர். அதனால தானே பெரும் புலவர் கபிலர் திசைவேலரை பற்றி அத்தனை பாடல்களை பாடியிருக்கார். கேள்விப்படலையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே சொல்லிகிட்டே அந்துவன்கிறவர் வெளிமாடத்தை பார்த்தபோது அங்கே வட்ட வடிவில் செய்து வைக்கப்பட்டிருந்த திகிரி மேடையில் மேல் நாற்சதுர கூண்டு இருக்குல்ல, அதில் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன கூண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த கூண்டை பார்த்ததுமே ஒரு மாதிரி பதறி போயிடுறாருங்க. அதை தூக்கி கீழே எறிங்க அப்படின்னு கத்துறாரு அந்த கணியன், அதாவது அந்துவன் இருக்காருல்ல அவர். அவ்வளவு நேரம் அவர் சொன்னதை வியந்து கேட்டுட்டு இருந்த இளமருதன் அவர் கத்துனதுனால ஓடி போய், ஐயா ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அது நான் கொண்டு வந்த கூடுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூண்டை தூக்கி கீழே இறக்குறாரு. அவருக்கு முன்னாடி நம்ம இளமருதன். அந்துவனுடைய கண்கள் அப்படியே சிவந்து போச்சுங்க. என்னது அருவருப்பான விலங்கு, இதை கொண்டு தான் இதை ஏன் பக்கத்தில் கொண்டாந்து நீ வைக்கிற? இது என்ன மேடம் தெரியுமா உனக்கு? எதுக்காக அமைச்சிருக்கிறோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபம் வருது. இதனால நீ கரைப்படுத்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக கோபப்படுறாரு அந்துவன். இளமருதன் உடனே அந்துவனை கொஞ்சம் மரியாதையோடு வணங்கிட்டு, கொஞ்சம் மீண்டும் மீண்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. பணியாளர்களை வரவழைச்சி அந்த திகிரி மேடையை தூய்மைப்படுத்த சொல்லுங்கள். இல்லை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையை தூய்மைப்படுத்த சொல்கிறான் இளமருதன். அவரும் வேக வேகமாக வர்றாங்க, தூய்மை பண்ணுறாங்க. செவியனுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. தேவாங்க இருக்கும் கூண்டை எங்கு வைக்க அப்படின்னு இளமருதன் கேட்டபோது செவியன்கிட்ட, மாளிகையை விட்டு வெளியே தனித்திருக்கும் அந்த மேடை மீது போய் வை அப்படின்னு செவியன் சொல்லிடுறாரு. வெளியிலேருந்து வந்துள்ள ஒருத்தன் செய்துட்டான் அப்படிங்கிறதுனால அந்துவனோட கோபம் இந்த அளவுக்கு இருந்துச்சு. இதை வைக்க சொன்னது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு செவியன். செவியன் தான் அந்த இடத்துல வைக்க சொல்லியிருப்பார் போல அந்த கூண்டை. இப்போ கொஞ்சம் அவருக்கு நல்ல வேளை நம்ம தப்புதம்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கோபம் தணிந்த அந்துவன் சொல்கிறாரு, இது சக்கரவாக பறவைக்கான மேடை. பறவைகளின் இளவரசி சக்கரவாக பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. வரப்போகும் பாண்டிய நாட்டு இளவரசியார் பொற்சுவையின் செல்ல பறவை தான் அது. இது உண்மையில் பறவைகளின் இளவரசி இல்லை, வணிகர்களின் இளவரசி. ஆமாம், கால மாற்றத்தை கணித்து சொல்லும் பறவை அந்த பறவை. கால்காலத்துக்கான காற்று தொடங்கும் போது உலகின் எந்த திசையில் இருந்தோ இது விடுது. இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, காற்றின் திசையும் மழையின் தொடக்கத்தையும் கடலில் மிதக்கும் வணிகர்கள் நல்லா அறிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. மழையோடு மழை நீரை மட்டுமே அருந்தி உயிர் வாழும் வியப்பு தரும் இந்த பறவை மழைக்காலம் முடிஞ்சதும் புறப்பட்டு மீண்டும் கடலுக்குள்ள போய்விடும். அந்த பறவைக்கான இடம் தான் இந்த இடம் அப்படின்னு அந்துவன் செவியன்கிட்ட சொல்லி, செவியன் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கும் போதே மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்துவன். ஆமா, இளவரசியார் இந்த பறவையோடு தான் வந்துட்டு இருக்காராம். அந்த பறவைக்கான கூண்டு வைக்கும் மேடை ஒன்றை செய்ய சொன்னாங்க. அது கார்காலம் முடிஞ்சதும் பறந்து செல்லும் திசையை நோக்கி 6 மரங்களால் வட்ட வடிவில் அந்த திகிரி மேடையை அமைச்சு வச்சிருக்கேன். அதில் போய் இந்த விலங்கை வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் கோபம் வருது அந்துவனுக்கு. தேவாங்க பார்த்தபடியே கேட்குறாரு, சரி இது என்ன விலங்கு? இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு விலங்கை பார்த்தது இல்லையே, எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்துவன் மறுபடியும் கேட்குறாரு. உடனே நம்ம இளமருதன் சொல்கிறாரு, ஐயா ஐயா அது பேர் தேவாங்கு.
இதை கொண்டு வந்ததன் காரணத்தை சொல்ல அப்படி வாய் எடுக்கிறாரு. ஆனால் சட்டுன்னு அதை நிறுத்திக்கிட்டார், சொல்லலை. பாரிக்கு தெய்வ வாக்கு சொல்லும் விலங்கு இது. இதை மாமன்னருக்கு பரிசு பொருளாக கொண்டு வந்துள்ளோம். இதை பார்த்ததும் மாமன்னர் அடைய போகும் மகிழ்வு அளவற்றது. இதை மாமன்னரிடம்தான் சொல்லணும். இடையில இருப்பவள்கிட்ட சொன்னால் எப்படியும் மாற்றிடுவாங்க அப்படின்னு நினச்சவர் கொஞ்சம் வாயை அடைச்சிக்கிட்டாரு போல, அமைதியாகிக்கிட்டாரு. உலகமே வியக்க போகும் ஒரு திருமணத்துக்கு நீ கொண்டு வந்துள்ள பரிசு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அந்துவன். குறுநில மன்னன் ஒருவனின் மகனால் மாமன்னரை இந்த திருமண காலத்தில் சந்திக்க முடியுமா என்ன? செவியன் சொல்கிறாரு, வெங்கல் நாட்டின் மீது பேரரசருக்கு நல்ல மதிப்பு உண்டு, எனவே நேரம் ஒதுக்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செவியன் அழுத்தி சொல்கிறாரு நம்ம அந்துவன்கிட்ட. உடனே நம்ம அந்துவன், ஓ அப்படியா, சரி சரி அதையும் பார்ப்போம் நேரம் ஒதுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விலங்கு கூண்டை இனி இங்கே வைக்கக்கூடாது, மாளிகைக்குள்ளே இருக்கும் மேடையில் வச்சுக்கோங்க, போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஆந்துவன். இளமருதன் கூண்டை எடுத்துக்கிட்டு பாண்டரங்கத்துக்குள்ளே போகிறாரு. இந்த அரங்கில் வைக்கத்தான் தந்தை காமன் விளக்க செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போதே, ஆனால் நான் கொண்டு வந்த விலங்கு அதற்கு முன்னே உள் நுழைஞ்சிடுச்சுல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கலைமாடத்தின் ஓரத்தில் இருக்கும் மேடை ஒன்று மீது அந்த கூண்டை வைக்கிறாரு. அதாவது தேவாங்கு இருக்குல்ல, அந்த கூண்டை வைக்கிறாரு. உள்ளிருந்த 2 தேவாங்குகளும் அந்த கண்ணை அப்படி உருட்டி உருட்டி அங்கும் இங்கும் பார்க்குது, மிரண்டு போய். முன்பு போல் இவ அச்சம்லாம் கொள்ளலைங்க. அதை பார்க்குறாரு இளமருதன். என்னடா ரொம்ப மிரண்டு இருந்துச்சு, இப்போ அப்படிலாம் மிரளலை அப்படின்ட்டு மேற்கூரையை பார்க்குறான். பார்த்த கணத்தில் கத்தினபடி மருண்டு உள்ளொடுங்கிருச்சுங்க. முதன்முறையாக அவற்றின் கத்தலை கேட்ட இளமருதன், அப்படி என்ன இருக்குது இந்த மேற்கூரையில், என்னத்தை பார்த்துச்சு இப்படி அண்ணாந்து பார்த்து இப்படி கத்துது அப்படின்னு பார்க்குறாரு. சிதறி கிடக்கும் விண்மீன்களுக்கு இடையில் ஒரு ஓரத்தில் நிலவு இருந்திருக்கு. காலம் சொல்ல வேண்டியதை அது சொல்லிட்டு இருந்திருக்குங்க. அதை பார்த்து தான் தேவாங்கு கத்தி இருக்குங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுது. நம்ம அந்துவன் 3 மாளிகைகளை பற்றி சொல்லும் போதே ஆச்சரியத்தோட செவியனும் இளமருதனும் மட்டும் கேட்கல, நமக்கும் ஆச்சரியமாகவும் இருந்தது, நமக்கும் ஆசையாக கூட இருந்துச்சுங்க. அதாவது பொற்சுவையும் புதிய விற்பனும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்காக 3 மாளிகைகளை கட்டுறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கூட தோணுது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இந்த தேவ வாக்கு விலங்கு எதனால் அந்த மேல்கூடை மாடத்தில் வரைஞ்ச அந்த ஓவியத்தை பார்த்து, அந்த நிலவை பார்த்து, விண்மீன்களை பார்த்து கத்துச்சு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க, சரிங்களா? சரி, தொடர்ந்து பயணிப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி.